ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 படிக்கட்டு மேலே ஏறி வந்திருப்பேன். மேலே ஏறி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன சிவலிங்கம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு நாகலிங்கத்துக்கு மேலே ஒரு சிவன் அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கம் அது கண்ணப்பட்டிருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழங்கால சிவன் வடிவ சிலை. அந்த சிவனுடைய வடிவ சிலை பக்கத்துலேயே ஒரு சிவன் இருக்கார். நாகலிங்க பூ இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு நாகத்துக்கு அடியில் சிவன் இருக்கார். அவருக்கு பேர் மகுடேஸ்வரன் பேர் இருக்கார். அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அவருடைய உருவம் இருக்குது. அதை தரிசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்டெப்பு ஏறுவோம். சிவாய நமக. சில பேர்லாம் வேண்டுதல் வைப்பாங்க போல். நான் படிக்கட்டு ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இது மாதிரி விளக்கு நிறையா இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா மேலே ஒருத்தர் முருகர் இருக்கார். முருக பகவான் 60ஆம் படிக்கட்டு கட்டளைதாரர்கள் பின்புட்டு ஸ்ரீ முருகா அப்படின்ட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு இப்படி ஒரு உருவ சிலையை வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா முருகருங்க. முருகர் பார்த்தீங்கன்னா அப்படியே பாறையிலேயே அழகாக பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க அந்த முருகருடைய வடிவம். எனக்கு தெரிஞ்சு இதுவும் அந்த காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு முருகன் சிலையாக தான் இருக்கும். அழகாக இருக்கார், சூப்பராக இருக்காருங்க. நல்லா அழகாக வடிவச்சிருக்காங்க. இந்த கால கட்டடக்கலையில் இந்த மாதிரி முடியுமா என்னன்னு தெரியல. நான் அந்த காலத்துலேயே செதுக்கியிருக்காங்க சிலைகளையே, ஒரு பாறையிலேயே அந்த ஒரு அழகான சிலையை. முருகா அப்படியே அவரை கும்பிட்டுட்டு அப்படி மேலே போவோம்.